ஒரு ஸ்டோரி வந்து எங்கேயோ போய் முட்டிக்கும், நின்றும், அதுக்கு மேலே நவராது. ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், ஸ்டோரி ஆகட்டும், போய் சுற்றும், ஒரு லூப் அடிக்கும், எப்படி போனாலும் வந்து ஊர் போய் சேராது. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சிட்ஃபீல்ட் எழுதின புக்கு, அப்புறம் ஸ்டோரின்னு ராபர்ட் மெக்கி எழுதின புக்கு, சேவ் அ கேட்டு, அந்த புக்கு இதெல்லாம் படிச்சுட்டு அதில் என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க, எப்படி போகணும் அப்படிங்கிறது என்னென்ன மேற்கோள் காட்டியிருக்காங்க அப்படிலாம் ரெஃபரன்ஸ் எடுப்போம். அப்படி எடுக்கிறோமோ இல்லையோ சும்மா சீன் போடுறதுக்காவது சிட்ஃபீல்டு, சேவ் த கேட்டு, அப்புறம் ராபர்ட் மெக்கி, அப்படியே ஒரு சீன் வெளில போட்டால் அப்பா பயங்கரமாக எல்லாம் படிச்சிருக்காரு போல இருக்குப்பா அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதுக்காகனாலும் அந்த புக்கெல்லாம் அப்படி பார்த்து நோண்டி ஓரளவுக்கு வந்து அந்த புக்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வழிகாட்டியிருக்கு. ஆனால் ஹாலிவுட் படம் அதெல்லாம் வந்து 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர், ஐ மீன் ப்ரிமைஸ், கிரைசிஸ், சால்வேஷன்ட்டு அவங்களுக்கு இன்டர்வல் கிடையாது. ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து அந்த புக்கெல்லாம் வந்து அந்த இங்கிலீஷ் படத்துக்கு வந்து உதவும், நமக்கு ஓரளவு உதவும். ஆனால் நம்மளது வந்து இன்டர்வல் இருக்குது, கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சினிமா, நம்ம இந்தியன் சினிமா, தமிழ் சினிமா. அப்படின்னும்போது இப்போ நம்ம பாக்யராஜ் சார் வந்து அவர் வந்து திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படின்னு ஒரு புக்கு எழுதினார்னா அது ரொம்ப இப்போ இருக்கிற சினிமா வரணும்னு நினைக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸுக்கும் சரி, இருக்கிறவங்களுக்கும் சரி, அது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கும் வந்து ஸ்க்ரீன் ப்ளே கிங்குன்ற பட்டம் வந்து அவர்கிட்ட தான் இருக்குதுன்னு யார்ட்டையும் போல. அவர் வந்து அப்படி ஒரு புக்கு எழுதினாருன்னா நம்ம சினிமாவுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வாங்க சினிமா பற்றி பேசலாம்லாம் புக்கு எழுதியிருக்காரு, பட்டு திரைக்கதையை பற்றி எழுதினா ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். 50 வருஷம் தன்னுடைய அபாரமான கற்பனையாலையும் திறமையாலையும் கடுமையாக உழைச்சி எவ்வளவோ ஏமாற்றங்கள், வலி, அவமானங்கள், மன உளைச்சல் இது எல்லாத்தையும் சினிமாக்காக பொறுத்துக்கிட்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களித்து இத்தனை வருஷம் வந்து மக்களை வந்து கோடிக்கணக்கான மக்களை சந்தோஷப்படுத்தி இன்றைக்கும் நிலச்சிட்ருக்கிற பாக்யராஜ் அவர்களுக்கு எவ்வளோ பாராட்டினாலும் தகும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மரியாதைகள், நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. as a token of love உங்களுக்காக ஒரு சின்ன மொமெண்டோ கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். request managing director of Unnaamalai promoters and founder of Karthipuram Coimbatore Lion P Karthikeyan to join us on stage.